ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ நினச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடியும்படி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்பாக உன்னை சுற்றி இருக்கும் சில ஆபத்துகள் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் சிக்கல்கள் இருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போது சீரடியிலிருந்து உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ எல்லாருக்குமே உண்மையாய் இருப்பதால் தானே எல்லாராலும் ஏமாற்றப்படுகிறாய். அதுக்கு பதிலாக யார் உன்கிட்ட உண்மையாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமானது. யார் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறாங்களோ அவர்களை அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நீ இருப்பதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கெல்லாம் உன் சாயப்பா நான் இருக்கேன்றதை மறந்துட்டியா என்ன? ஏன் எதுக்கெடுத்தாலும் மனசில் கவலைகளும் குழப்பங்களும் இப்படி உன்னை தேங்கி நிற்க செய்து சோம்பேறித்தனத்தோட பல பிரச்சனைகளையும் உன் மனசுக்குள்ளே உருவாக்கி உன்னை வாட்டி விதைக்க காரணமாக நீ எல்லாத்தையும் சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் நீ நல்லவங்கன்னு நம்புகிற. ஆனால் மனிதர்களுக்கு உன்னை பிடிக்கிறத காட்டிலும் உன்னுடைய பிரச்சனையை தானே அதிகமாக பிடிக்குது. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்னங்கிறத மற்றவர்கள் பேசி சிரித்து ரசிக்கும் சூழ்நிலையை இப்போதாவது நீ புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சு வெற்றி பெறணும் முயற்சி செய்கிற நீ உன்னை சுற்றி நடக்கும் தேவையில்லாத விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கறதுக்கான வேலைகளை பாரு. தேவையில்லாமல் நடந்து முடிஞ்சதையே நினச்சி வருந்தி வாழ்நாளை வீணாக்கி விடாதே என் தங்கமே. எப்போதுமே அடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயத்திலேயே வாழ்வதை காட்டிலும் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய துணிவு உனக்கு வந்துடுச்சுன்னா ஆபத்துகளெல்லாம் அகன்று போய்விடும். பிரச்சனைகளெல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிடும். ஆம் என் செல்லமே, இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்க விட மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் நீ காரணம் கேட்கும்போது தான் செஞ்சது தான் சரின்னு சொல்கிறாங்களா, தான் நியாயமான ஆள்னு சொல்கிறாங்களா? ஏன்னா இங்கு எல்லாருக்கும் அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க நிலைமையில அவங்கவங்க சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது அவரவர்கள் பார்வைக்கு அவர்கள் கருத்தும் அவர்கள் செய்வதும் சரியாகத்தான் தோன்றுகிறது. எல்லாரும் தான் செய்யும் தவறுக்கும் தப்புக்குமே கூட ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யும்போது உன்னால் யாருடைய தவறையும் எடுத்து சொல்லி சரிவை செய்ய முடியாது என் செல்லமே. அடுத்தவருடைய செயல்களும் அடுத்தவருடைய பேச்சும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னா அது அவர்களுடைய தவறு கிடையாது. அவர்களை முழுவதுமாக நம்பியதும் அவங்க நிச்சயமாக நீ நினச்சதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்ததும் தான் உன்னுடைய தவறாக இப்போது மாறிப்போச்சு. இனிமேலாவது எந்த மனிதரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உனக்கு சகலத்தையும் செய்து கொடுக்கும் இந்த சாயப்பாவை நம்பு. நீ வர்றன்னு தெரியாமல் கதவை சாத்தினா பரவாயில்ல, போய் தட்டி உனக்கு வேணுங்கிற உதவி கேட்கலாம். ஆனால் நீ எங்கே அவங்கள தேடி வந்துடுவியோ உதவி கேட்டுருவியோன்னு பயந்துக்கிட்டே வேணும்னே கதவை சாத்தும் மனிதர்களிடம் போய் நீ கை நீட்டி நின்றால் அது சரியாக இருக்காது தானே. அந்த அவமானம் உனக்கு வேண்டாம் என் தங்கமே. நீ யாரிடமும் போய் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையோ கையேந்தி நிற்கும் கஷ்ட நிலைமையோ உனக்கு வர நான் விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற பல பேர் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்கவங்களுக்குன்னு குடும்பமும் குழந்தைகளும் இருப்பதால் தானே. நீயும் அப்படி உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும்படி மாற முயற்சி செய். நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன்னால் எல்லாவற்றையும் திறமையாக செஞ்சு சாதிக்க முடியும். என்ன நீ தான் மனசு வைக்க மாட்ட, எல்லாத்துக்குமே தயங்கிக்கிட்டும் பயந்துக்கிட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது என் தங்கமே. நம்ம இதை செஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, அதை செஞ்சால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னு உன்னை பற்றிய பிறர் என்ன நினைப்பார்கள் என வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நீ அவர்களுடைய கைதியாக மாறிப்போகிறாய். யார் என்ன வேணுமானாலும் நினச்சிக்கிட்டோம், என் மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன்னு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ ஆரம்பி. இந்த உலகத்தில் நீ யாரையும் முழுவதுமாக நம்ப வேண்டாமென்னு செல்லமே. ஏன்னா எல்லாருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களாக தான் இருக்காங்க. உன்கிட்ட பேசும்போது நீ சொல்கிறது தான் சரின்னு உனக்கு சாதகமாக தலையாட்டுவாங்க. உன்னை விட்டு போன பிறகு உன் மேலே தான் முழு தப்பு இருக்குன்னு அடுத்தவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு தலையாட்டுவாங்க. மனிதர்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன்.